தாயே, ஒரு வினா கேட்கவா? தாராளமாக கேள் மகனே. தாயே, தாங்கள் மகாதேவரை காண்பதற்கு முன்பு அவர் மீது தங்களுக்கு ஆழமான பக்தியும் சிவலிங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் இருந்தது முறைதான். ஆனால் இப்பொழுது தாங்கள் மகாதேவரை தனிப்பட்ட முறையிலேயே அறிவீர்கள். ஏனெனில் அவர் தங்களின் கணவராகிவிட்டார். பிறகு ஏன் தாங்கள் சிவலிங்கத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வணங்குகிறீர்கள்? நம்பிக்கை நம்பிக்கை என்றால் என்ன மகனே? ஒரு பொருளின் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அப்படியென்றால் இந்த பிரபஞ்சத்தில் அது நிலை கொண்டுள்ளது. அதற்கென்று ஒரு இடம் உள்ளது. நாம் கண்ணால் காண இயலாத ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது நமது உரிமையாகும் மகனே. ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து சக்திகளும் அவரது நம்பிக்கையை உண்மையாக்க ஒன்று சேர்ந்துவிடும். மகாதேவரை சந்திக்கும் முன்பு அவர் எனக்கு சொந்தமானவர் என்று நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். உண்மையில் எனது நம்பிக்கையினால்தான் மகாதேவரை நான் என்னுடைய கணவராக அடைய பிராப்தம் பெற்றேன் மகனே. இன்று நான் மகாதேவியாவேன், மகாகாளியாவேன். இருந்த போதிலும் எனது நம்பிக்கையை நான் கைவிடவில்லை. நம்பிக்கைதான் ஒருவரின் மிகப்பெரிய சக்தியாகும் மகனே. நம்பிக்கை பலமல்ல, ஒருவரின் மிகப்பெரிய பலவீனமாகும். இவ்வறைக்குள் என்ன உள்ளதென்று காண வேண்டுமா? ஆகட்டும், நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன். செல், அந்த அறைக்குள் செல். நான் உன்னை தாக்கப் போவதில்லை. உன்னால் அந்த அறைக்குள் நுழைய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் சென்று பார். தாங்கள் என் மீது தாக்குதல் நடத்த மாட்டீர்களா? செல். அப்படி அந்த அறைக்குள் என்னதான் இருக்கிறது? நான் பிறந்தது முதலே மகாராஜாவை அறிவேன். ஆனால் இன்று வரை மகாராஜாவை தவிர எவராலும் அந்த அறைக்குள் நுழைய முடியவில்லை. இதுவரை எவரும் இந்த அறைக்குள் இருந்து வெளிவந்ததையும் நான் பார்த்ததில்லையே. இந்த சம்பவத்தின் மூலம் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வந்திருக்கும். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பிரச்சனையே அதன் நம்பிக்கையாகும். எந்த கடவுளும் எந்த தேவர்களும் உங்களை காக்க வரப்போவதில்லை. அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது வீணாகும். அப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களை நம்புங்கள். அவைகள் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதார பூதங்களாகும். அவையே உங்களுக்குள்ளும் உங்கள் சுயத்திற்குள்ளும் இருக்கின்றன. இல்லை என்றால் ஒரு நாள் உங்கள் இந்த நம்பிக்கையே மரணத்திற்கு காரணமாகிவிடும். ஏனெனில் நம்பிக்கை தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பலவீனமாகும். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி நம்பிக்கையா? ஆம் மகனே. ஆனால் உன்னை பார்த்தால் ஒன்று மட்டும் எனக்கு புரிகிறது. நம்பிக்கை என்றால் இப்பொழுதும் உனக்கு சரியாக புரியவில்லை. இப்பொழுது ஒன்று கூறு விநாயகா, என்னுடைய எந்த கையில் இப்பொழுது மோதகம் இருக்கிறது? அதுதான் மிக தெளிவாக தெரிகிறதே. அது தங்களின் வலது கையில் உள்ளது. இதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறுகிறாய்? ஏனென்றால் கையில் இருப்பதை உண்மை என்று நீ நம்புகிறாய். நிச்சயமாக தாயே, இதுதான் உண்மை. இப்பொழுது கூறு, என்னுடைய எந்த கையில் மோதகம் உள்ளது?
நிச்சயமாக அது இடது கையில் உள்ளது. நீ உண்மையிலேயே உனக்கு தெரியும் என்பதனால் கூறுகிறாயா அல்லது நம்பிக்கையில் கூறுகிறாயா? தாயே, தாங்கள் தங்களது இரு கைகளையும் திறந்து காட்டும் வரை என்னால் தெளிவாக கூற இயலாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. மோதகம் கண்டிப்பாக உங்கள் இடது கையில் உள்ளது. இதைதான் உனக்கு நான் புரிய வைக்க விரும்பினேன் விநாயகா. சில நேரங்களில் சில பொருட்கள் நம் கண் முன்னே இருக்காது. இருந்த போதிலும் நம்மால் அது இருப்பதையும் அதை பற்றியும் உணர முடியும். அது நம்மை மீறிய ஒரு சக்தியின் வெளிப்பாடு. அந்த சக்தியின் பெயர்தான் நம்பிக்கையாகும். நம்பிக்கை ஒருவரின் வாழ்க்கையின் மிக முக்கியமான அங்கமாகும். ஆகட்டும் தாயே, தாங்கள் எனக்கு கற்பிக்க விரும்புவதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் தாயே. உனது அன்னை உனக்கு என்ன கற்றுத் தந்திருக்கிறார் என்று அறிவாயா? இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி நம்பிக்கையாகும். என்னை பொறுத்தவரை என்னுடைய சக்தியே என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. நான் பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாயே, நானும் தங்களுடன் பூஜை செய்கிறேன். கண்டிப்பாக மகனே. அட தம்மையா, தாங்களுமா? வாருங்கள், நாம் இணைந்து பூஜை செய்யலாம். இல்லை விநாயகா, நான் இந்த பூஜையில் கலந்து கொள்ளப் போவதில்லை. நான் ஒரு வேளையின் காரணமாக கைலாயம் விட்டு செல்கிறேன். ஆகையால் தாயாரிடமும் தந்தையாரிடமும் அனுமதி கேட்க வந்துள்ளேன். அந்த வேலைக்காக நீ பூஜையை முடித்த பிறகும் செல்லலாம் கார்த்திகேயா. ஆம் கார்த்திகேயா, பூஜையில் நீ பங்கு கொள்ள வேண்டும் என்று உனது தாயார் விரும்புகிறார். சற்று பொறுமை காத்திடு கார்த்திகேயா. பூஜைக்காக காத்துக் கொண்டிருந்தால் நேரமாகிவிடும். நான் விரைவாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். தேவயானை எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். புரிந்து கொண்டாயா? எதிர்காலத்தில் நீ இதை போல ஒரு முட்டாள்தனத்தை செய்து விடாதே. எந்த தேவர்களையோ எந்த கடவுளையோ நீ நம்பி ஏமாந்து விடாதே. ஏனெனில் எந்த தேவிகளோ தேவர்களோ உன்னை காக்க வரப்போவதில்லை. அதனால் உன்னுடைய வேளையில் நீ கவனமாக இருப்பது நல்லது. விரைவாக நீ சென்று கார்த்திகேயனை என் முன்னே அழைத்து வா. என்னை மன்னித்து விடுங்கள் கார்த்திகேயா. என்னுடைய மனதில் உங்களுக்கு நான் அளித்திருக்கும் இடம் புனிதமானதாகும், உண்மையானதும் கூட. ஆனால் இன்று என் காரணமாக தாங்கள் இவை அனைத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். உண்மையில் என்னுடைய தந்தை யார் என்பதும் எங்கிருக்கிறார் என்பதும் அறிந்திருந்தால் நான் இதை செய்திருக்க மாட்டேன். தேவேந்திரா, ஏதோ அசம்பாவிதம் நிச்சயம் நடக்கிறது. இந்த முறை பார்வதி தாயார் அவருடைய சக்திகளை எங்கள் ஐவருக்கும் அளித்து எங்களை குணப்படுத்தினார். ஆனால் இப்பிரச்சனை அவ்வளவு எளிதானது அல்ல தேவேந்திரா. நான் எனது முழு சக்தியையும் பயன்படுத்தி பார்த்து விட்டேன் அக்னி தேவா. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னிருப்பவர் யார்? என்னால் அதை கண்டறியவே இயலவில்லை. நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு வரத்தின் உதவியுடன் நம்மிடம் இருந்து அவன் யார் என்பதையும் அவனது உண்மையான நோக்கத்தையும் மறைத்து வைக்கிறான். நாம் மகாதேவர் மற்றும் பார்வதி தாயாரிடம் செல்ல வேண்டும். அவர்களால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். சரியாக சொன்னீர்கள் பூமாதேவி. மகாதேவர் மற்றும் பார்வதி தாயார் தங்களின் திக்ஷையினால் இதனை கண்டறிந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்தால் அது இந்த வரத்தை அவமதிப்பது போலாகும். இது அத்தனை எளிதாக இருந்திருந்தால் மகாதேவரும் மகாகாளியும் அப்பொழுதே இதையே செய்திருப்பார்கள். பஞ்சபூதங்களாகிய உங்களுக்கு மீண்டும் சக்தியை அளித்த காரணத்திற்காக பார்வதி தாயார் தனது சக்தியை இழந்து விட்டார். அவன் யாராக இருந்தாலும் அவன் பஞ்சபூதங்களையே அழிப்பதற்கு துணிந்து விட்டான். ஆனால் நமக்கோ அவன் யார் என்பது தெரியாது. அவனது அடுத்த செயல் என்னவென்பதும் தெரியாது.
மன்னிக்க வேண்டும் தாயே. நான் இப்பொழுது இங்கிருந்து விரைவாக புறப்பட வேண்டும். சற்று பொறு கார்த்திகேயா. முன்பே கூறியது போல் பூஜையை முடித்த பிறகு செல்லலாமே. இந்த பூஜை நான் இன்றே கூட முழுமையடையும் அல்லவா? ஆனால் என்னுடைய உதவி இப்பொழுது இன்னொருவருக்கு அவசியமான ஒன்றாகும். தாங்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? நான் இப்பொழுது செல்ல வேண்டியது அவசியமாகும். கார்த்திகேயா, 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 ஒன்றை மறந்து விடாதே. நீ உரையாடிக் கொண்டிருப்பது உனது தாயார் பார்வதி மட்டுமல்ல, அவள் மகா காளியும் ஆவாள். இவ்விடமிருந்து நீ செல்வதற்கு எத்தடையும் இல்லை. ஆனால் நினைவிருக்கட்டும், உன்னுடைய கர்மமும் கர்ம பலனும் என்றோ நிர்ணயிக்கப்பட்டது. உனது அன்னை மறுத்த பிறகும் செல்வதையே நோக்கமாக கொண்டிருக்கிறாய். அவ்வாறெனில் உனது கர்ம பலன்களுக்கான பொறுப்பு நீயே ஆவாய் கார்த்திகேயா. மன்னித்து விடுங்கள் தாயே. நான் தங்களுடைய கட்டளையை மதிக்கவில்லை. ஆனால் நான் செல்ல வேண்டியதும் அவசியமான ஒன்றாகும். நான் செல்ல அனுமதி அளியுங்கள். விரைவாக வாருங்கள் தேவா. தாங்கள் உரிய நேரத்தில் வராவிட்டால் மகாராஜா கோபம் அடைவார். அதற்கான விளைவையும் தாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். தேவா, எப்படி இருக்கிறாய் தேவயானை? தாங்கள் வந்துவிட்டீர்கள். இனி அனைத்தும் நலம்தான். தாங்கள் அளித்த வாக்கை காப்பாற்றியதற்காக நன்றி தேவா. நான் எவ்வாறு வராமல் இருப்பேன்? நீ என்னை சந்திப்பதற்காக கைலாயத்திற்கே வந்துவிட்டாய். நானும் வந்துதானே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, நானே உன்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? நாம் எங்கு வேண்டுமானாலும் சந்தித்திருக்கலாமே. தெய்வானை, அனைத்தும் நலம்தானே? ஆம், சங்கடங்கள் ஏதுமில்லை. நான் தங்களை இங்கு எதற்காக அழைத்தேன் என்றால், என்னுடைய மகாராஜா தங்களிடம் நன்றி கடன் செலுத்த உள்ளார். அன்று தாங்கள் என்னை வனத்தில் அசுரர்களிடமிருந்து காப்பாற்றினீர்கள் அல்லவா? அதற்காக அவர் தங்களுக்கு நன்றி கடன் செலுத்த விரும்புகிறார். வாருங்கள், நான் தங்களை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் இங்கு உன்னை சந்திப்பதற்காகத்தான் வந்துள்ளேன். மகாராஜாவை நாம் சற்று நேரம் கழித்து கூட சந்திக்கலாம் அல்லவா? அறிவேன் தேவா. நானும் தங்களுடன் காலத்தை கழிக்க விரும்புகிறேன். ஆனால் தாங்கள் இங்கு வந்த பிறகும் அவரை சென்று சந்திக்காமல் என்னிடம் பேசுவதை மகாராஜா அறிந்தால் அவர் மிகவும் வருத்தம் கொள்வார் தேவா. அப்படியென்றால் நான் முதலில் தங்களுடைய மகாராஜாவை சென்று சந்திக்கின்றேன். வணங்குகிறேன் மகாராஜா. கார்த்திகேயன் தங்களை சந்திக்க வந்துள்ளார். பணிகின்றேன். மன்னிக்க வேண்டும் கார்த்திகேயா, இந்த யாகம் முழுமை பெறாமல் நான் எழ இயலாது. தாங்கள் ஒன்று செய்யுங்கள். தாங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பியுங்கள். இந்த யாகத்தில் தேவர்களின் சேனாதிபதி கலந்து கொள்வதால் இந்த யாகம் மேலும் புனிதமடைந்துவிடும். ஆனால் நான் இந்த யாகத்தில் பங்கேற்பது என்பது... மகாராஜா கூறுகிறார் அல்லவா, தாங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
மகாதேவா, இன்று என் மனம் கார்த்திகேயனை நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறது. கௌரி, பலமுறை நீ மறுப்பு தெரிவித்து விட்ட பிறகும் கார்த்திகேயன் கைலாயம் விட்டுச் சென்றான். நாம் கார்த்திகேயனின் பெற்றோர். அதற்காக நாம் அவனின் செயல், கர்மம், அதற்கான பலன்களை அவன் அனுபவிப்பதை நாம் தடுக்க இயலாது. தேவயானை, இப்பொழுது நீ செல்லலாம். நான் கார்த்திகேயனோடு சற்று விவாதிக்க வேண்டும். மகாராஜா, தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இல்லை என்றால் நான் ஒன்றை தெரிந்து கொள்ளலாமா? இந்த யாகத்தின் நோக்கம் என்ன? மகாதேவா, நான் ஒரு தாயாவேன். என்னால் அமைதியாக இருக்க இயலாது. நான் சென்று அவனை பார்த்தாக வேண்டும். கார்த்திகேயனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருந்தால்? கௌரி, காலங்கள் என்பது மகா காளியும் மகா காலனே ஆவர். நீ நினைத்தால் கார்த்திகேயனை வசப்படுத்தி வைத்திருக்கும் அந்த நபர் யார் என்பதை அறிந்திருக்க முடியும் பார்வதி. அந்நிகழ்வு நடைபெறும் ஸ்தலத்தையும் நீ அறிய முடியும். அவை அனைத்தையும் அறிவது உனக்கு கடினம் அல்ல. ஆனால் ஓர் உண்மையை பற்றி நீ நன்கு அறிவாய் பார்வதி. நிகழும் அச்செயலுக்கு தொடர்புடைய அந்த நபர் ஓர் மாபெரும் வரத்தை பெற்றிருக்கிறார். எனவேதான் அக்கர்மமும் அதற்கான பலனும் நம் பார்வையில் தெரிவதில்லை. அந்நபர் பெற்ற வரத்திற்கு நாமும் மதிப்பளிக்க வேண்டும். பெற்றோர் என்ற முறையில் புதல்வனை எண்ணி வருந்துவது இயல்பான உணர்வாகும் பார்வதி. எனினும் எக்கணமும் நாம் அவனுக்கு பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமல்ல. ஏனென்றால் நான் பாதுகாப்பு வழங்கினால் வரம் பெற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். இது கார்த்திகேயனுக்கான பரீட்சையாகும். தக்க சமயம் வரும் வேளையில் மகா காளியே இச்சங்கடத்தை தீர்த்து விடுவாள். சங்கடங்கள் தோன்றுவதன் ஆரம்பம் மகா காளி, அதை முடிப்பதும் அவளே. ஒரு மாவீரன் எப்படி யுத்தம் புரிவான் என்று நான் அறிவேன். முதலில் நமது மனதின் சக்திதான் உடைகிறது. அதன் பிறகு உடலின் பாதுகாப்பானது நிரந்தரமாக முறிந்து விடுகிறது. இந்த யாகமும் தங்களுடைய இந்திரியங்களை முதலில் வசப்படுத்தும். அதன் பிறகு தாங்கள் நான் என்ன கூறுகிறேனோ அதை மட்டும் தான் செய்வீர்கள். இல்லை, இந்த யாகத்தின் நோக்கம் என்ன? என்னிடம் கூறுங்கள். கூறுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நான் தங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். தேவயானையை காப்பாற்றியதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தாங்கள் இல்லை என்றால் நான் வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக அவளை இழந்திருப்பேன். நான் அவளை இழந்து விட்டேன் என்று தான் நினைத்தேன். அது ஏற்கனவே என் வாழ்க்கையில் நான் ஒருவரை இழந்ததைப் போலவே இருந்தது. என் சாம்ராஜ்யத்தில் முன்பொரு முறை ஒரு பெண்ணின் புதல்வி மிக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அந்த பெண் தேவேந்திரனுக்காக தவம் இருந்தாள், வேண்டிக் கொண்டாள். ஆனால் தேவேந்திரன் காக்க வரவில்லை. அவளுடைய புதல்வி இறந்து விட்டாள். இப்பொழுது கூறுங்கள் கார்த்திகேயா, அந்த சிறுமியின் மரணத்திற்கு யார் பொறுப்பு? தேவராஜா இந்திரன். அந்த சிறுமியின் மரணத்திற்கு அவரே பொறுப்பாவார். தாங்கள் கூறுவது உண்மைதான். அன்று ஒரு அரசனாக அந்த சிறுமியை காப்பதில் நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஆனால் அன்று நான் ஒரு சபதம் செய்தேன். அதற்கு மேல் இந்த விடயங்களை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஏனென்றால் நான் தேவராஜா, இந்திரன் அல்ல. அவரை போல் என் கடமைகளிலிருந்து என்னால் ஓட இயலாது. அப்படித்தானே கார்த்திகேயா? தாம் கூறுவது சரியே ஆகும். உங்களுடைய பிரஜைகளை காப்பது உங்களுடைய கடமையாகும். உங்களுடைய செயலுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன். தங்கள் பதிலை கேட்க மிக நன்றாக உள்ளது. தாங்களும் இப்பொழுது என் பிரஜைகளை காக்க தயாராக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி.
என்னுடைய விருப்பமெல்லாம் பஞ்சபூதங்களை நம் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் பஞ்சபூதங்கள் மீதான தாக்குதல், பிறகு கார்த்திகேயனின் புறப்பாடு. இந்த இரு சம்பவங்களுக்கும் சம்பந்தம் இருப்பது போல் தோன்றுகிறது மகாதேவா. கௌரி, பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதரும் அசுரரும் தேவரும் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் பஞ்சபூதங்களால் ஆனதாகும். அந்த பஞ்சபூதங்கள் படைப்புகளை இயற்கையோடு இணைய வைக்கிறது. இப்பஞ்சபூதங்களில் எவற்றிற்கேனும் தீங்கு விளைந்துவிட்டால் ஒரு நபரின் மதியானது மயங்கிவிடும். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிரும் மற்றும் பொருட்களும் பஞ்சபூதங்களாலேயே இயங்குகிறது. நான் அவைகளை என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் அந்த குழந்தையின் மரணம் நிச்சயம் நிகழ்ந்திருக்காது. நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு இப்பொழுது நான் பதில் கூறுகிறேன். இது ஒரு மாவீரனுக்கானதாகும். அவர் பஞ்சபூதங்களை என் முன்பு கொண்டு வர சபதம் செய்வார். எனக்காக அவர் போர் புரிவார். அந்த வீரன் தாங்கள் தான் கார்த்திகேயா. தாங்கள் அந்த சபதத்தை செய்ய தயாரா? நான் வாக்களிக்கின்றேன். நான் பஞ்சபூதங்களை தங்களின் முன்பு சமர்ப்பிப்பது மட்டுமல்ல, தங்களின் சார்பாக நான் தங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக யுத்தமும் புரிவேன்.